கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் 21ஆம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரோமையர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களை மனமாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை படைத்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல நேரங்களில் நாம் அவருடைய பாதையிலிருந்து விலகினாலும் கூட அவருடைய இரக்கம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அவர் நம்மேல் வைத்திருக்கும் அன்பு, தயவு நம்மை பலதரப்பட்ட இன்னல்களிலிருந்து காப்பாற்றுகிறது. ஆமென். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பலமுறை இந்த காரியங்களை உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நார்மல் செக்கப்புக்கு நம்ம போகிறோம். அப்படி போய் டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒரு பெரிய லாரி ஆக்சிடெண்ட், பஸ் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு உயிருக்கு போராடின நிலையில் அவங்க அப்படியே கொண்டு வருவாங்க. நம்ம முன்னாடி தான் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வலி வேதனையோடு அந்த பிள்ளைகள் கதறுவாங்க. இந்த காட்சிகளெல்லாம் நம்ம நேரில் பார்க்குறப்ப தான் அந்த குடும்பத்தினர் அப்படியே அழுதுட்டு அந்த ஸ்ட்ரெச்சர் பின்னாடியே ஓடுவாங்க. ஐசியூ வார்டில் சேர்த்ததுக்கப்புறம் நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக அவங்க அந்த வாசலே உட்காந்துருக்கணும். ஒரு பக்கம் எவ்வளவு காசு செலவானாலும் செலவழித்து தான் ஆக வேண்டும். எப்படியாவது என்னுடைய பிள்ளை உயிரோடு வர வேண்டும், நலமோடு வர வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம். இன்னொரு பக்கம் செலவு பண்ண காசிலேயே என்ன பண்ணுறது, எப்படியாவது கடனை வாங்கியாவது பிள்ளையை முதல்ல காப்பாற்றுவோம் என்கிற ஒரு நிலை. இப்படியாக பலதரப்பட்ட நபர்கள், பலதரப்பட்ட சம்பவங்கள் மூலமாக நாம் எந்த அளவிற்கு கடவுளின் கரங்களுக்குள்ளே பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணருவதற்குரிய காரியங்களை கடவுள் இது போன்ற சம்பவங்களை நம் கண்முன்னே காட்டி உணரச் செய்வார். இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும் பொழுதுதான் பல பேருக்கு புரியும் எந்த அளவிற்கு என் தேவன் என் மீது பரிவு காட்டியிருக்கிறார். நான் பல நேரங்களில் மோசமாக நடந்திருக்கேனே, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவரை நான் மோசம் பண்ணியிருக்கேனே, நான் செய்கிற வேலையிலே நான் உண்மையாக இல்லையே, இது போன்ற பலதரப்பட்ட கடவுளுக்கு எதிராக நாம் செய்த காரியங்கள் அந்த நேரத்தில் அப்படியே ஒரு படம் போல நமக்கு ஓடும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ கடவுள் நமக்கு ஏன் பரிவு காட்டுகிறார் என்றால் நாம் மனம் மாறுவோம் என்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கிறார். இதைத்தான் புனித பவுல் அருமையாக இந்த வார்த்தை மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். நாம் மனம் மாறி அவருடைய பிள்ளைகளாக நீதிமான் வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு முன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு நான் சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மீது காட்டுகிற பரிவை, அவர் நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இரக்கம் காட்டுவதே நாம் நிச்சயமாக மனம் மாறுவோம். நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளையும் நாம் மனம் மாற்றுவதற்கு ஒரு கருவியாக செயல்படுவோம் என்கிற ஒரே நம்பிக்கையில்தான். இந்த நம்பிக்கையை நாம் ஒரு நாளும் குலைத்துவிடக்கூடாது. கடவுளுடைய கரங்களில் எப்பொழுதும் நாம் தகுதியுள்ள ஆட்டுக்குட்டிகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அந்த அர்ப்பணிப்பு நிச்சயமாகவே கடவுளுடைய பார்வையில் எப்பொழுதும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் வாழ அது உதவி செய்யும். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமது பிள்ளைகளாக சாட்சி வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
கடவுள் நம்மீது காட்டுகிற அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் நாம் உணர்ந்து மனமாறுவோம். அவருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் சாட்சி வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். தேங்க்யூ.